வியூவர்ஸ், நம்ம வாழ்க்கைக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான 10 சூப்பரான கண்டுபிடிப்புகளை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த கண்டுபிடிப்புகளால நம்ம லைஃப் ஸ்டைலே மாற போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம தமிழ் கலெக்டர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம முதல்ல பார்க்க போறது சுசுகி மோக்பா. சுசுகி நிறுவனம் தான் இந்த எலக்ட்ரிக் ஹைபிரிட் வெஹிக்கிளை அறிமுகப்படுத்தி இருக்காங்க. இந்த வண்டியை ஒரு மினி ரோபோன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த வண்டி தரையில ஓடுறது மட்டும் இல்லாம படிக்கட்டுகள்லயும் அசால்ட்டா ஏறும். இத கமர்ஷியல் பர்பஸ்க்காகவும் பயன்படுத்தலாம். ஃபியூச்சர்ல நம்ம யூஸ் பண்ற எல்லா வாகனங்களுமே இந்த மாதிரி மல்டி பர்பஸ் வாகனங்களா தான் மாற போகுது. ஆளே இல்லாம இந்த வண்டியை தனியா கூட ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கூட அனுப்ப முடியும். இதே மாதிரி ட்விக்ங்கிற இந்த காரை பாருங்க. இத வெளியில இருந்து பாக்குறதுக்கு கார் மாதிரி தெரிஞ்சாலும் உள்ள சைக்கிள் மாதிரி பெடல் பண்ணி கூட இந்த காரை ஓட்டலாம். நம்ம பெடல் பண்ணாலும் இந்த வண்டியில சார்ஜ் ஏறும். பெடல் பண்றதுனால இந்த வண்டி ஸ்லோவா போகும்னு நினைச்சிராதீங்க. இது 118 km/h ஸ்பீட்ல போகும். ஃபுல் சார்ஜ்ல 500 km வரைக்கும் நிக்காம ஓடும். அடுத்தது அன்பெயிண்ட். இப்ப இருக்கிற நார்மலான பெயிண்ட்க்கு பதிலா இனிமே நம்ம இந்த அன்பெயிண்ட் தான் அதிகமா பயன்படுத்த போறோம். ஏன்னா இந்த பெயிண்ட தரையில இருந்து சோஃபா மேல வரைக்கும் எல்லா இடங்கள்லயும் அடிக்கலாம். கலரை மாத்தணும்னா இப்படி பேப்பர் மாதிரி பிச்சு எடுத்துக்கலாம். இந்த பெயிண்ட அடிக்கிறதும் ஈஸி, ரிமூவ் பண்றதும் ஈஸி. இதே மாதிரி கல்ஸ்ங்கிற கம்பெனி நம்ம வீட்லயே போன் ஸ்டீம் பாத் பண்ற டிவைஸ உருவாக்கி இருக்காங்க. நம்ம வீட்டு பாத்ரூம்ல இந்த டிவைஸ மட்டும் செட் பண்ணிட்டா போதும். இதுவே ஸ்டீம் பாத்துக்கு தேவையான சூடான நுரைகளை வெளியேத்திக்கிட்டே இருக்கும். இதுல குளிக்கிறது மூலமா நம்ம உடம்புக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் கிடைக்குமா. அடுத்தது ஆர்பிட்டல் மெரைன் பவர் 02. இந்த டிவைஸ பார்க்க நீர்மூழ்கி கப்பல் மாதிரி ரொம்ப பெருசா இருந்தாலும் இது ரொம்பவே சூப்பரான வேலையை செய்யுது. இந்த ஒரு டிவைஸ கடல்ல விட்டுட்டா இது 2000 வீடுகளுக்கு தேவையான கரண்ட் ஜெனரேட் பண்ணி கொடுக்குது. கடல்ல, ரிவர்லன்னு எங்க வேணும்னாலும் இந்த டிவைஸ செட் பண்ணி வைக்கலாம். ஒரு முறை இந்த டிவைஸ செட் பண்ணிட்டாலே அதுக்கப்புறம் இது எப்பவுமே ஃப்ரீயா கரண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அடுத்தது பிவேக்கர். இந்த பிவேக்கர்ங்கிற நிறுவனம் ஃபுல்லி ஆர்டிபிஷியல் ஆத்த உருவாக்கி இருக்காங்க. இது ஒரு நிமிஷத்துக்கு 12 லிட்டர் ரத்தத்தை பம்ப் பண்ணும். இதனால எல்லா வயசுல இருக்கிறவங்களுக்கும் இந்த ஆர்டிபிஷியல் ஆத்த பொருத்த முடியும். இந்த டிவைஸ்னால ஹார்ட் ஃபெயிலியர் ஆகிற நிறைய பேருடைய உயிரை காப்பாற்ற முடியும். அடுத்தது மேஜிக் லீப் 2. இந்த ரியாலிட்டி கிளாஸ்ல நம்ம எல்லா விஷயங்களையும் 1700 பிக்சல்ல 3D ல பார்க்க முடியும். இதனால இந்த கண்ணாடியில பார்க்குற எல்லா விஷயங்களும் நம்ம உண்மையிலே நேர்ல பார்க்குற மாதிரி தெரியும். ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருந்து கம்பெனிஸ் வரைக்கும் எல்லா இடங்கள்லயும் இனிமே இந்த மாதிரி கண்ணாடிகளை தான் பயன்படுத்த போறாங்க. ஏன்னா அவங்க செய்ய வேண்டிய வேலைகளை கூட இந்த கண்ணாடி அவங்களுக்கு தெளிவா காட்டிடும். இதனால வேலை தெரியாதவங்க கூட இந்த கண்ணாடியை மாட்டிக்கிட்டு இதுல காட்டுற இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வச்சு அந்த வேலையை ஈஸியா செய்ய முடியும். இதே மாதிரி பெக்கா பைப்புங்கிற இந்த வண்டி மனிதர்கள் ரிஸ்க் எடுத்து செய்யற நிறைய வேலைகளை இது ஈஸியா செய்யுது. இப்ப சாக்கடை ஆள்ற நிறைய பேர் உள்ள என்ன பிரச்சனைன்னு பார்க்க போய் விஷவாயு தாக்கி இறந்து போறாங்க. அதுக்கு பதிலா இந்த வண்டியை அனுப்பி நம்மளால என்ன ப்ராப்ளம்னு ஈஸியா பார்க்க முடியும். மனிதர்களால போக முடியாத இடங்கள்ல கூட இந்த வண்டியை அனுப்பி நம்ம ஈஸியா அந்த வேலையை செய்ய முடியும். இதே மாதிரி உயரமான இடத்துல இருக்கிற கண்ணாடிகளை கிளீன் பண்ற வேலையை செய்யறது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. நிறைய பேர் கண்ணாடியை கிளீன் பண்ணும்போது கீழே விழுந்து இறந்து போயிருக்காங்க. ஆனா இனிமே இந்த மாதிரி ட்ரோன்கள் அனுப்பி நம்மளால கண்ணாடிகளை ஈஸியா கிளீன் பண்ண முடியும். எவ்வளவு உயரமான கண்ணாடியா இருந்தாலும் இந்த ட்ரோன் கிளீனர் ஈஸியா அந்த கண்ணாடிகளை கிளீன் பண்ணிடும். அடுத்தது சேஃப்டி ரோட். நம்ம சேஃபா வண்டி ஓட்டணுங்கிறதுக்காகவே இப்ப நிறைய விஷயங்களை புதுசா கொண்டு வந்திருக்காங்க. முன்னாடி எல்லாம் ரோட் பேரியர்ஸ் தகரத்திலயும் அலுமினியத்திலயும் இருந்ததுனால ஒரு முறை வாகனங்கள் இடிச்சாலே அது வளைஞ்சிடும், வாகனத்துக்கும் அடிபடும். ஆனா இனிமே எல்லா இடங்கள்லயும் இந்த பாலிமர் பேரியர்ஸ் தான் செட் பண்ண போறாங்க. ஏன்னா இது வாகனத்துக்கு அடிபடாமலும் காப்பாத்தும். இது பழைய ஷேப்புக்கே திரும்பிடும். இதே மாதிரி டிராபிக் சிக்னல்ஸ்ல இனிமே ஹெல்மெட் போடாம போறவங்கள ஆட்டோமேட்டிக்காவே டிடெக்ட் பண்ணி சிக்னல் மாறாம ரெட்டாவே நிக்கும். ஹெல்மெட் போட்டதான் சிக்னல் கிரீனுக்கு மாறும். ஹெல்மெட் போடலனா இனிமே உங்களால சிக்னலையே கிராஸ் பண்ண முடியாது. வண்டியை இறங்கி தள்ளிட்டு போக வேண்டியதுதான். முன்னாடி எல்லாம் ரோட் போடணும்னா அந்த ரோட்டையே பிளாக் பண்ணிட்டு தான் ரோட போடுவாங்க. இதனால நிறைய டிராபிக் ஜாம் ஏற்படும். ஆனா இப்போ ரோடு போடுறதுக்காகவே இந்த ஆஸ்ட்ரோ பிரிட்ஜ் உருவாக்கி இருக்காங்க. இந்த பிரிட்ஜ பார்ட் பார்ட்டா கொண்டு வந்து கனெக்ட் பண்ணிட்டு பிரிட்ஜுக்கு கீழே ரோடு போடுறாங்க. கீழே ரோடு போட்டுட்டு இருக்கும் போதே இந்த பிரிட்ஜுக்கு மேல வண்டிகளும் ஈஸியா போகலாம். இதனால இந்த பிரிட்ஜை பயன்படுத்தி எப்போ வேணும்னாலும் எங்க வேணும்னாலும் ஈஸியா ரோடு போட்டுக்கலாம். அடுத்தது லைட்டிங் ட்ரெஸ். இனிமே நிறைய ட்ரெஸ்ஸுகளை வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னா ஒரே ட்ரெஸ்ல நம்ம நிறைய டிசைன்களை கொண்டு வர முடியும். ட்ரெஸ்ஸோட கலரை கூட மாத்திக்க முடியும். இதுல இருக்கிற லைட்டிங்ஸ் மூலமா இந்த ஒரு ட்ரெஸ்ஸையே நம்ம நிறைய கலர்கள்லயும் மாத்திக்கலாம், நிறைய டிசைன்கள்லயும் மாத்திக்கலாம். அடுத்தது ஹோம் ஹனி. இப்ப நிறைய நிறுவனங்கள் போலியான தேனை தான் விக்கிறாங்க. இதுக்காகவே இந்த ஹோமி டிவைஸ உருவாக்கி இருக்காங்க. இத நம்ம வீட்டுக்குள்ளேயே செட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த தேனீக்கள் நம்மள கடிக்கவும் செய்யாது. இந்த தேனீக்கள் கூடு கட்டுறத நம்ம டிரான்ஸ்பரண்டாவும் பாத்துக்கலாம். எப்போ வேணும்னாலும் இதுல இருந்து நம்ம ஃப்ரெஷ்ஷா தேன் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இதனால இனிமே கடையில போலியான தேனை வாங்கி ஏமாறாம நம்ம வீட்லயே ஃப்ரெஷ்ஷான தேனை நமக்கு தேவையான நேரத்துல எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இதே மாதிரி இந்த டிவைஸ பாருங்க. இது ஆட்டோமேட்டிக்கா கீரைகளை விளைய வைக்கிற ஒரு வண்டி. இதுவே விதைகளை மண்ணுல போட்டு தினமும் கீரைகளுக்கு தண்ணியை ஊத்தி கீரைகளை நமக்கு வளர்த்து கொடுக்குது.
நம்ம வீட்டுக்கு பின்னாடி ஒரு சின்ன இடம் இருந்தாலே இந்த வண்டியை வச்சு நம்ம ஃப்ரெஷ்ஷான கீரைகளை வெளியே வச்சு சாப்பிட்டுக்கலாம். அடுத்தது VR கேம்ஸ். நிறைய பேர் இந்த VR கேம் விளையாடுற ஆர்வத்துல டிவியை உடைக்கிறதெல்லாம் பார்த்திருப்பீங்க. இதுக்காக தான் இப்ப இந்த VR சேரை உருவாக்கி இருக்காங்க. இந்த சேர்ல உட்கார்ந்துக்கிட்டா நம்ம இந்த இடத்தை விட்டு வேற எங்கேயும் போக மாட்டோம். இது 360 டிகிரில ரொட்டேட் ஆகும்போது நம்ம அந்த கேமுக்குள்ளேயும் உண்மையிலேயே திரும்புற மாதிரி இருக்கும். கேம்ல வைப்ரேட் ஆகும்போது இந்த சேரும் வைப்ரேட் ஆகும். இதனால இந்த சேர்ல உட்கார்ந்து விளையாடும் போது நமக்கு ரியலான கேமிங் எஃபெக்ட் கொடுக்கும். இதே மாதிரி ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ற ஃபெசிலிட்டிஸ் எல்லா இடத்துலயும் இருக்காது. ஆனா இனிமே இந்த பாலிகிளைட் ஐஸ் பிளேட்டை வச்சு நம்ம எங்க வேணும்னாலும் ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ணிக்கலாம். இத நம்ம எவ்வளவு அளவுல வேணும்னாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு வீட்லயே ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ணிக்கலாம். நம்ம கடைசியா பார்க்க போறது வேடோ ஃப்ளையர். இதுக்கு முன்னாடி எல்லாம் தண்ணியில டிராவல் பண்றது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஆனா இனிமே இந்த வேடோ ஃப்ளையரை வச்சு ஈஸியா நம்ம தண்ணிக்கு மேல டிராவல் பண்ணலாம். இது அதிகபட்சமா 30 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகும். இதுல இருக்கிற பேட்டரியை ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு போய் சார்ஜ் போட்டுக்கலாம். ஃபுல் சார்ஜ்ல 3 to 4 hours கண்டினியூஸா இது ஓடும். இதனால ஜாலியா இனிமே நம்மளால தண்ணிக்கு மேல டிராவல் பண்ண முடியும். இதே மாதிரி கடல்ல சர்ஃபிங் பண்றவங்க அத கத்துக்கிற வரைக்கும் அலையில மாட்டிக்கிட்டு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. ஆனா இனிமே இந்த யூனிட் வேவ் போல்லையே நம்ம ஈஸியாவே சர்ஃபிங் பண்ணி ட்ரைனிங் எடுத்துக்கலாம். இதோட ஸ்பீடையும் நம்மளே மாத்திக்கலாம். அதனால இந்த குழந்தைகள் சர்ஃபிங் பண்ணும்போது நம்ம ஸ்பீடை குறைச்சிக்கலாம். பெரியவங்க பண்ணும்போது ஸ்பீடை அதிகப்படுத்திக்கலாம். ஆனா உண்மையான அலைகளை நம்ம இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதனால நல்லா சர்ஃபிங் பண்ண கத்துக்கிற வரைக்கும் இதுல நம்ம சேஃபா சர்ஃபிங் பண்ணலாம். ஓகே வியூவர்ஸ், இதுல எந்த கண்டுபிடிப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.